நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களே, சிலருக்கு இன்னைக்கு திடீர் அழைப்புகள் வரும். அந்த இடத்துல வேலை இருக்கு, போய் அதை பாருங்க அப்படின்னு. வேலை இல்லாதவர்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் அமையும். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். வெளிநாட்டில் இருந்து வேலை இழந்து தவிக்கக்கூடிய சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரிஷபராசி என்பர்களே, தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி. ஆஃபீஸில் சிலருக்கு உயரதிகாரி நீ கூப்பிட்டு உனக்கு ப்ரமோஷன் தரலாம்னு இருக்கேன், நீ பார்த்த உத்தியோகம் எனக்கு பிடிச்சி போச்சு, உனக்கு ப்ரமோஷன் அப்படிம்பார். தலையெழுத்து மாறும் மலருக்கு இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்கள் முகப்பொலிவு கூடும், மனசுல சந்தோஷம் கூடும். பிசினஸ் லாபம் தரும், நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். மிதுனராசி என்பர்களே, இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு திட்டமிட்டு செயல்படுவீர்கள். புதிய வேலை பலருக்கு கிடைக்கும். டெக்னிக்கல் ஃபீல்டில் உங்களை அடிச்சுக்க முடியாது. எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் அதனுடைய தொழில்நுட்பம் தெரிந்தவர் உங்களுக்கு பேர் கிடைக்கும். நல்ல தன லாபம் கிடைக்கும். பிசினஸ்ல பெரிய டெவலப்மெண்ட், திடீர் தனவரவு எல்லாம் உண்டு. கடகராசி என்பர்களே, பாக்கிய ஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் போறார்னா விசேஷம். உங்களை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். உங்களை அவசரப்படுத்தியவர்கள் இப்பொழுது பொறுமையாக நடந்துக்கிடுங்க, உங்கள் முயற்சி தான் எங்களுக்கு வேணும், உங்கள் துணை தான் எங்களுக்கு வேணும் அப்படிம்பாங்க. வேலையை விட்டு அனுப்பியவர்கள் கூட மீண்டும் உங்களை வேலைக்கு அழைப்பார்கள். இப்போ உங்களுக்கு பாக்கெட் பணம் கூடும், மனசில் மகிழ்ச்சி கூடும். எல்லா விஷயத்தையும் உற்று நோக்கி உங்களை இந்த உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. வெற்றிகள் தேடி வரும் நல்ல நாள். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து உங்களை பார்ப்பது ஒரு யோகம். இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தரும். அதே நாளில் இந்த நாள் அலுவலகத்தில் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். நல்ல காசு பணம் கூடும். வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உடம்புல கொஞ்சம் அலுப்பு இருக்கும், இருந்து நிவர்த்தியாகும். கன்னிராசி அன்பர்களே, மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். சனி பகவானும் அங்கதான் இருக்கார். தொழில்துறையில் ஒரு பெரிய வெற்றி வந்து சேரும். சிலருக்கு திருமண தடை இருக்கும். இவர்களுக்கோ இவர்கள் குடும்பத்திலோ இப்பொழுது திருமண தடை இருக்கும். சீதா கல்யாணம் பண்ணணும். சீதா கல்யாணம் பண்ணினால் அந்த திருமண தடை நீங்கும். இந்த நாள் மிகப்பெரிய வெற்றிகளை தேடி தரக்கூடிய நாள். தொழில் முயற்சிகளில் பெரிய வெற்றி, ஒரு குதூகலமான உங்களுக்கு லாபம் தரக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். துலாம் ராசி என்பர்களே, 6ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல சந்திர பகவான். ரொம்ப நாளா உடம்ப வருத்தின்னு இருந்த ஒரு வியாதி மெல்ல விலக துவங்கும். என்ன சார் இது உடம்ப வருத்துறது, இப்படி பண்றதே அப்படிங்கிறவாடு கூட இந்த உடம்பு பிரச்சனைகள் எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். அதே போல தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். மனதில் இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். பிள்ளையார் வழிபாடு செய்யணும். எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் விலகும். மனசுக்கு சந்தோஷம் தரும். பிசினஸில் லாபம் தரும். நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களே, சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் சனி பகவானோடு கூடியிருக்கார். இந்த நாளை பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். புண்ணியம் முன்னால் போன ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா இப்போ எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். இந்த நாள் என்ன பண்ணணும், பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போய் நவக்கிரக வழிபாடு செய்யணும். அதே போல் பெண்கள் இன்றைக்கு எண்ணெய் ஸ்நானம் செய்யணும். அப்படி எண்ணெய் ஸ்நானம் எடுத்துக்கொள்வதனால் இன்றைக்கு தேக ஆரோக்கியம் அதிகரிக்கும்.
திருமண தடை இருக்கக்கூடிய பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் ஸ்நானம் செய்வதன் மூலம் திருமண பாக்கியம் கைகூடும். இது ஒரு நல்ல நாள், தொழில் லாபம் தரும். தனுசு ராசி அன்பர்களே, 4ஆம் இடத்துல சந்திர பகவானும் சனி பகவானும் புதிய சொத்து, புதிய வீடு, புதிய மனை வாங்கக்கூடிய யோகம், செல்வ செழிப்பு அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிடணும். நீங்கள் உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கிடணும். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் அதிக தேவைப்படும். மகர ராசி என்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சியான நாள். செய்யக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். தொழில் ரீதியான பயணங்கள் அமையும். அலைந்து திரிந்து செய்யக்கூடிய தொழில்கள் சிலருக்கு இன்றைக்கி புதுசாக அப்படி வேலையில் சேருவாங்க. நான் கொண்டு போய் இந்த உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில் செய்கிறேன், பொருள் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில் செய்கிறேன், டிரைவர் தொழிலில் ஈடுபட போகிறேன், ரெப்ரசன்டேட்டிவ் தொழிலில் ஈடுபட போகிறேன் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் பலருக்கு வரும். சில பேர் பார்ட் டைம் ஜாப் இன்றைக்கி ஜாயின் பண்ணுவாங்க. நிறைய நன்மைகள் உண்டு, பயணங்கள் அமையும், தன லாபம் உள்ள நல்ல நாள். கும்பராசி என்பர்களே, நல்ல காசு பணம் துட்டு வரும் சார். இன்னைக்கு நல்ல லாபகரமாக அமையும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில நேரங்களில் ஏதோ மனசில் ஒரு உற்சாக குறைவு, அப்படி நிமிர்ந்த பார்வை பார்க்காமல் ஏதோ ஒரு குறைவு அப்படி மனசில் அப்படி வைக்கப்பட்டு தலகுனிஞ்சு அப்படி இருக்கிற மாதிரிலாம் இருப்பீங்க. ஆனாலும் இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டித் தரப்போகிறது. தன லாபம் வரும், வேலை கிடைக்கும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறப் போகிறது. நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறலாம். சிலருக்கு இடமாற்றம் உண்டு, சிலர் பயணங்களை மேற்கொள்வீர்கள், சிலர் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். கொஞ்சம் பரபரப்பு இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். ஆனாலும் இந்த நாள் வெற்றிகரமான நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?